Hello everyone, welcome to my channel. In the video R programming unit 2 part 1 control structures in R தான் பார்க்க போறோம். Control structures in R programming. Control statements பாத்தீங்கன்னா used to control the execution and flow of the program based on the conditions. These structures used to make a decision by accessing the variable. So இதுல 8 types of control statements இருக்கு. If condition, if else condition, for loop, nested loop, while loop, repeat and break statement, return statement, next statement. If condition, this control structure checks the expression. இதுல நம்ம கொடுத்திருக்க condition expressionல கொடுத்திருக்க condition check பண்ணும். ட்ரூவா இருந்தது அப்படின்னா அதுக்குள்ள இருக்க ஸ்டேட்மெண்ட்டை எக்ஸிக்யூட் பண்ணும். அப்படி இல்ல ஃபால்ஸ் அப்படின்னா உள்ள இருக்க ஸ்டேட்மெண்ட் எக்ஸிக்யூட் பண்ணாம டைரக்டா வெளியில எக்ஸிட் ஆகி வந்துரும். ஃபார் எக்ஸாம்பிள் எக்ஸ்ல 15ன்ற வேல்யூ அசைன் பண்றோம். ஸோ 50 இஸ் கிரேட்டர் தென் 10 கண்டிஷன் செக் பண்ணும். ஸோ ட்ரூ அப்படின்னா இந்த ஸ்டேட்மெண்ட் உள்ள இருக்க ஸ்டேட்மெண்ட்டை எக்ஸிக்யூட் பண்ணும். இதுல பாத்தீங்கன்னா பேஸ்ட்ன்னு பிரிண்ட்டுக்கு பதிலாக நம்ம இங்க பேஸ்ட்ன்னு கொடுத்துருக்கோம். ஸோ பிரிண்ட்டுக்கும் பேஸ்ட்டுக்கும் என்ன டிஃபரன்ஸ் பார்த்தீங்கன்னா பிரிண்ட் அப்படின்னும் போது நம்ம வெறும் வேரியபிள் கொடுத்து அதோட வேல்யூஸை பிரிண்ட் பண்றதுக்கு ஹெல்ப் பண்ணும். இங்க பேஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா அந்த வேல்யூவோட சேர்த்து நம்மளுக்கு ஸ்ட்ரிங்கையும் கன்காட்டினேட் பண்ணி கம்பைன் பண்ணி நம்மளுக்கு பிரிண்ட் பண்றதுக்கு பேஸ்ட் தான் நம்ம இங்க ஆர் ப்ரோக்ராமிங்ல யூஸ் பண்றோம். ஸோ உள்ள என்ன இருக்கு எக்ஸ். ஸோ எக்ஸோட வேல்யூ என்ன 50 இஸ் கிரேட்டர் தென் 10. ஸோ இஸ் கிரேட்டர் தென் 10ன்றத பிரிண்ட் பண்ணிருக்கு. நெக்ஸ்ட் if else condition. if else condition பாத்தீங்கன்னா ஆல்ரெடி if condition பார்த்தோம். if condition வந்து ட்ரூவா இருந்ததுன்னா அதுக்குள்ள இருக்க ஸ்டேட்மெண்ட்டை வந்து எக்ஸிக்யூட் பண்ணும். ஸோ ஃபால்ஸ் அப்படின்னா எக்ஸிட் ஆகி வெளியில வந்துரும். இங்க if condition வந்து ட்ரூவா இருந்ததுன்னா இந்த பிளாக் வந்து எக்ஸிக்யூட் ஆகும். ஃபால்ஸா இருந்ததுன்னா எல்ஸ் பார்ட்னு ஒன்று நம்ம கொடுப்போம். ஸோ ஃபால்ஸா இருக்கும்போது இந்த எல்ஸ் ஸ்டேட்மெண்ட் தான் வந்து இங்க எக்ஸிக்யூட் ஆகும். அதுதான் if else condition. இது எக்ஸாம்பிள் பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸோட வேல்யூ 5 நம்ம அசைன் பண்ணிருக்கோம். நம்ம வேல்யூவை செக் பண்றோம் if கண்டிஷன்ல. ஸோ if 5 is greater than 10 நீங்க நம்ம செக் பண்றோம். ஸோ நம்ம greater than 10 கிடையாது. ஸோ என்ன ரிட்டர்ன் பண்ணோம் ஃபால்ஸ் ரிட்டர்ன் பண்ணோம். ஸோ ஃபால்ஸ்ன்னும் போது என்ன ஸ்டேட்மெண்ட் எக்ஸிக்யூட் ஆகும் எல்ஸ் ஸ்டேட்மெண்ட் எக்ஸிக்யூட் ஆகும். ஸோ எல்ஸ் ஸ்டேட்மெண்ட்ல பிரிண்ட் பேஸ்ட் எக்ஸோட வேல்யூ என்ன 5. So 5 is less than 10 அப்படின்ற அவுட்புட் நம்மளுக்கு பிரிண்ட் பண்ணும். நெக்ஸ்ட் ஃபார் லூப். ஸோ ஒரு செட் ஆஃப் ஸ்டேட்மெண்ட்ஸை ரிப்பீட்டடா நம்மளுக்கு எக்ஸிக்யூட் பண்ணிட்டே இருக்கணும் அப்படின்னா நம்ம ஃபார் லூப் இந்த டைப் நம்ம யூஸ் பண்ணலாம். ஸோ இட்ஸ் யூஸ்டு டு execute the sequence of statement repeatedly until exit condition is reached. இதோட syntax பாத்தீங்கன்னா for value. ஸோ இங்க வேரியபிள் கொடுத்து அதுல வேல்யூவை நம்ம இங்க ஸ்டோர் பண்ணுவோம் in vector. ஸோ வெக்டார் வேல்யூஸை நம்ம இங்க வேல்யூ ஒரு வேல்யூவா நம்ம இதுல பாஸ் பண்ணி நம்ம கண்டிஷனை செக் பண்ணி நம்ம இங்க வந்து வேல்யூஸ் இருந்தது அப்படின்னா உள்ள இருக்க ஃபார் லூப் வந்து இங்க நம்மளுக்கு எக்ஸிக்யூட் ஆகும். ஸோ எக்ஸாம்பிள் பாத்தீங்க அப்படின்னா எக்ஸ்ல லெட்டர்ஸ் ஆஃப் 4:7 கொடுக்குறோம். இங்க லெட்டர்ஸ்ன்றது இருக்கு இல்லையா. ஸோ இது பாத்தீங்கன்னா built-in vector. So already built-in function அது built-in vector அது which contains lowercase letters from A to Z வரைக்கும் அதுல lowercase letters இருக்கும். ஸோ இங்க பாத்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு 4:7 இருக்கு. ஸோ ஆல்பபெட்ல ஃபோர்த் வேல்யூ என்ன டி. ஸோ DEFG. ஸோ இந்த 4 வேல்யூஸ் தான் வந்து இங்க நம்ம எக்ஸ்ல என்ன ஆகும் ஸ்டோர் ஆகும். இப்ப ஃபார் ஐ இன் எக்ஸ்ன்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் வேல்யூ என்ன டி. ஸோ டின்றது ஐல நம்மளுக்கு இங்க ஸ்டோர் வேல்யூ ஸ்டோர் ஆகும். ஸோ வேல்யூ ஸ்டோர் ஆகும்போது உள்ள என்ன ஃபார் லூப்ல கொடுத்துருக்கோம் நம்ம ஸ்டேட்மெண்ட் பிரிண்ட் ஐன்னு கொடுத்துருக்கோம். அப்ப என்ன ஆகும் ஐல என்ன வேல்யூ இருக்கு டி இருக்கு. ஸோ நம்மளுக்கு டின்னு பிரிண்ட் ஆகும். நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் லூப் இங்க வரும். லூப் வரும்போது இப்ப எக்ஸோட வேல்யூ என்ன ஆகும் இங்க ஈன்றது வரும். ஸோ இங்க ஈன் ஐயோட இடத்துல என்ன ஆகும் இப்போ ஈன்னு இருக்கும். ஸோ நம்மளுக்கு பிரிண்ட் ஐன்னு கொடுக்கும்போது இ பிரிண்ட் ஆகும். நெக்ஸ்ட் எஃப். ஸோ ஐன்ற வேல்யூ எஃப் ஐ இருக்கிறதுல எஃப்னு ஸ்டோர் ஆகும். ஸோ பிரிண்ட் ஐல எஃப்ன்ற வேல்யூ பிரிண்ட் ஆகும்.
நெக்ஸ்ட் ஜி. ஸோ ஐ ஈக்குவல் டு ஜி, பிரிண்ட் ஐன்னு கொடுக்கும்போது ஜியோட வேல்யூ பிரிண்ட் ஆகும். இப்ப நெக்ஸ்ட் லூப்குள்ள வரும் ஃபார் லூப். இப்ப நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு இதோட எக்ஸ் வேல்யூ முடிஞ்சிச்சு. கரெக்டா? இதுக்கப்புறம் எக்ஸுக்கு வேல்யூ இல்ல. ஸோ இங்க கண்டிஷன் ஐல நம்மளுக்கு வேல்யூஸ் வராது. ஸோ அதனால லூப் எக்ஸிட் ஆயிடும். நெக்ஸ்ட் நெஸ்டட் லூப். லூப்புக்குள்ள இன்னொரு லூப் இருந்ததுன்னா அதை தான் நம்ம இங்க நெஸ்டட் லூப்னு சொல்லுவோம். ஸோ நார்மலா லூப் எப்படி எக்ஸிக்யூட் ஆகுமோ அதே மாதிரி தான் நெஸ்டட் லூப்ஸ்லயும் எக்ஸிக்யூட் ஆகும். இது எதுக்காக யூஸ் பண்றோம்னு பாத்தீங்கன்னா யூஸ் டு மேனிபுலேட் த மேட்ரிக்ஸ். ஸோ மேட்ரிக்ஸ்ல ரோஸ் காலம்ஸ்ன்னு இருக்கும். ஸோ அந்த வேல்யூஸை மேனிபுலேட் பண்றதுக்கு தான் நம்ம இங்க நெஸ்டட் லூப்பை யூஸ் பண்றோம். ஸோ வெளியில இருக்க லூப்பை வந்து ரோவாவும் உள்ள இருக்க லூப்ல வந்து காலமை கொடுத்து நம்ம எக்ஸிக்யூட் பண்ண போறோம். ஃபார் எக்ஸாம்பிள் இங்க டிஃபைனிங் மேட்ரிக்ஸ் எம்ல நம்ம மேட்ரிக்ஸ் வேல்யூவை ஸ்டோர் பண்ண போறோம். ஸோ இங்க 2:7 கொடுத்துருக்கோம். ஸோ 2, 3, 4, 5, 6, 7. ஸோ அந்த நம்பர்ஸ் தான் நம்ம மேட்ரிக்ஸ்ல ஸ்டோர் பண்ண போறோம். இங்க இருக்க 2 பாத்தீங்க அப்படின்னா எத்தனை நம்பர் ஆஃப் ரோஸ் வந்து அந்த மேட்ரிக்ஸ்ல இருக்கு அப்படின்றத தான் நம்ம இங்க மென்ஷன் பண்ணியிருக்கோம். 2ன்ற மென்ஷன் பண்ணியிருக்கிறதுனால இந்த மேட்ரிக்ஸ்ல 2 ரோஸ் மட்டும் தான் இருக்கும். இப்படிதான் மேட்ரிக்ஸ் வியூ ஆகும். ஸோ 2 rows 3 columns. எப்பவுமே வந்து ஆர் ப்ரோக்ராமிங்ல டிஃபால்ட்டா மேட்ரிக்ஸ்ல வேல்யூ ஸ்டோர் ஆகும்போது காலம் வைஸா தான் வந்து மேட்ரிக்ஸ்ல நம்பர்ஸ் வந்து ஸ்டோர் ஆகும். ஸோ இப்போ நம்ம 2ல இருந்து 7 வரைக்கும் வேல்யூ ஸ்டோர் ஆகுது இல்லையா? ஸோ 2, 3, செகண்ட் காலம்ல 4, 5, நெக்ஸ்ட் காலம்ல 6, 7 அப்படின்னு இங்க நம்மளுக்கு வேல்யூ ஸ்டோர் ஆயிருக்கு. ஸோ நெக்ஸ்ட் ஃபார் லூப்ல பாத்தீங்க அப்படின்னா ஆர் இன் சீக்வென்ஸ் ஆஃப் n row of m. ஸோ நம்பர் ஆஃப் ரோஸ் எவ்வளோ இருக்கு mல 2 rows இருக்கு. அப்ப சீக்வென்ஸ்ல என்ன ஆகும்? சீக்வென்ஸ் ஆஃப் 2ன்றது ஆர்ல வரும். ஸோ அப்ப ஆர்ல எத்தனை ரோஸ் இருக்கு? 1, 2 அப்படின்ற வேல்யூஸ் அது ஒன்னொன்னா எடுத்துக்கும். நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா உள்ள வந்தா ஃபார் லூப். இப்ப ஆர்ல நம்மளுக்கு 1ன்ற வேல்யூ ஃபர்ஸ்ட் வேல்யூ 1. ஸோ ஆர்ன்ற இடத்துல 1 நம்மளுக்கு வேல்யூஸ் இருக்கு. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஃபார் லூப்ல சி இன் சீக்வென்ஸ் ஆஃப் n காலம் ஆஃப் m. ஸோ m மேட்ரிக்ஸ்ல எத்தனை காலம் இருக்கு? 3 காலம்ஸ் இருக்கு. ஸோ சில 1, 2, 3 அப்படின்ற சீக்வென்ஸ்ல 1 by 1 எக்ஸிக்யூட் ஆகும். ஸோ பிரிண்ட் எம் ஆஃப் இப்போ ஆர்ல நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் வேல்யூ என்ன இருக்கு? 1. காலம்ல ஃபர்ஸ்ட் வேல்யூ என்ன இருக்கு? 1. ஸோ 1,1 அப்படின்னா நம்மளுக்கு என்ன வேல்யூ இருக்கு இங்க? 2. ஸோ நம்மளுக்கு வேல்யூ 2 அப்படின்ற வேல்யூ பிரிண்ட் ஆகும். நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா இந்த லூப் தான் எக்ஸிக்யூட் ஆகும். நம்மளுக்கு இன்னும் சி சீக்வென்ஸே இன்னும் முடியல. கரெக்டா? ஸோ இந்த லூப் தான் நம்மளுக்கு எக்ஸிக்யூட் ஆகும். நெக்ஸ்ட் சியோட வேல்யூ வந்து பாத்தீங்கன்னா 2. ஸோ 1,2ன்னு வேல்யூ வரும். ஸோ 1,2 அப்படின்னா நம்மளுக்கு இங்க 1,2 வேல்யூ என்ன? 4. மேட்ரிக்ஸ் இங்க மேல இருக்க மேட்ரிக்ஸ் ஏத்த மாதிரி இங்க நான் டேபிள் ஃபார்மேட்ல கொடுத்துருக்கேன். ஸோ 1,2 அப்படின்னா வேல்யூ என்ன இருக்கு? 4. ஸோ 4ன்ற வேல்யூ பிரிண்ட் ஆகும். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட் சி லூப் காலம் லூப் தான் பிரிண்ட் எக்ஸிக்யூட் ஆகும். நம்ம நெக்ஸ்ட் வேல்யூ என்ன? 3. ஸோ 1,3ன்னு எடுத்துக்கும். ஸோ 1,3ல என்ன இருக்கு? 6. ஸோ நம்மளுக்கு 6ன்ற வேல்யூவை பிரிண்ட் பண்ணும். இப்ப நம்மளுக்கு சியை செக் பண்ணும். சில 1, 2, 3 மட்டும் தான் இருக்கு. அதுக்கு அடுத்த நம்பர் கிடையாது. அப்ப லூப்ல இருந்து எக்ஸிட் ஆகி என்ன ஆகும் அப்படின்னா அவுட்டர் லூப்க்கு வரும். அவுட்டர் லூப்ல நம்பர் நெக்ஸ்ட் நம்பர் இருக்கா? இருக்கு. 2ன்ற நம்பர் நம்மளுக்கு இருக்கு. ஸோ அகைன் ஆரோட வேல்யூ இப்ப என்ன ஆகுது? 2ன்னு நம்மளுக்கு சேஞ்ச் ஆகுது. ஸோ இப்ப நம்மளுக்கு ஆரோட வேல்யூ 2ன்னு நம்மளுக்கு மாறுது. இப்ப இந்த லூப் ஃபார் லூப்குள்ள வந்தோம்னா சில ஃபர்ஸ்ட் நம்பர்ல இருந்து எடுத்துக்க ஆரம்பிக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் என்ன நம்பர் இருக்கு? 1. ஸோ 2,1. ஸோ 2,1ல என்ன வேல்யூ இருக்கு? 3. ஸோ 3ன்ற வேல்யூ நம்மளுக்கு பிரிண்ட் பண்ணும். அகைன் நெக்ஸ்ட் காலம் லூப்பை செக் பண்ணும். நம்மளுக்கு 2ன்ற வேல்யூ இருக்கு. ஸோ ஆரோட வேல்யூ என்ன? 2. காலமோட வேல்யூ இப்போ 2. ஸோ 2,2ல 5ன்ற வேல்யூ நம்மளுக்கு நெக்ஸ்ட் பிரிண்ட் ஆகும். நெக்ஸ்ட் லூப்பை செக் பண்ணா காலம்ல 3ன்ற நம்பர் இருக்கு. ஸோ நம்மளுக்கு இப்போ 2,3ன்ற காலம் வரும், டேட்டா வரும். ஸோ அதுல என்ன இருக்கு? 7ன்னு இருக்கு. ஸோ 7ன்ற வேல்யூ நம்மளுக்கு பிரிண்ட் ஆகும். இப்ப 2,
காலம்ல செக் பண்ணணும். அதுக்கு அடுத்து நம்பர்ஸ் இருக்கா? இல்ல. ஸோ எக்ஸிட் ஆகி அவுட்டர் லூப் செக் பண்ணணும். அவுட்டர் லூப்ல 1 2 எக்ஸிக்யூட் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் நம்பர் இங்க இல்ல. ஸோ இல்லாததுனால லூப்ல இருந்து அது வெளியில எக்ஸிட் ஆயிடும். ஸோ திஸ் இஸ் கால்ட் நெஸ்டட் லூப். நெக்ஸ்ட் while loop. while loop பாத்தீங்க அப்படின்னா another kind of loop. ஸோ இதுவும் பாத்தீங்கன்னா கண்டிஷனை செக் பண்ணி உள்ள இருக்க ஸ்டேட்மெண்ட்டை ரிப்பீட்டடா எக்ஸிக்யூட் ஆயிட்டே இருக்கும். ஸோ until the condition false ஆகுற வரைக்கும் உள்ள இருக்க ஸ்டேட்மெண்ட் எக்ஸிக்யூட் ஆயிட்டே இருக்கும். சின்டெக்ஸ் பாத்தீங்க அப்படின்னா while expression. ஸோ நம்ம கொடுக்குற கண்டிஷன் உள்ள இருக்க பாடி ஆஃப் த ஸ்டேட்மெண்ட் நம்ம இங்க கொடுத்துக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் எக்ஸ் ஈக்குவல் டு 1 நான் அசைன் பண்ணிக்கிறேன் வேல்யூ. பிரிண்ட் 1 2 3 நம்பர்ஸ் நான் பிரிண்ட் பண்ண போறேன். ஸோ ஆஷ்ன்னும் போது அது வந்து நம்மளுக்கு கமெண்ட் லைன் மாதிரி கோடிங் லைன் கிடையாது. அது வந்து எக்ஸிக்யூட் ஆகாது. ஸோ while x is less than 3 ஸோ x ஓட வேல்யூ இங்க என்ன 1. ஸோ less than equal to 3 and condition check பண்ணும். condition true. so print x. so x ஓட வேல்யூவை print பண்ணும் next line. next lineல என்ன expression இருக்கு? x equal to x plus 1 ன்னு இருக்கு. so 1 plus 1 இப்போ இங்க என்ன ஆகும்? x ஓட வேல்யூ 2 ன்னு ஆகும். so இப்போ இங்க x ஓட வேல்யூ 2. so whileல conditionனை check பண்ணும். so 2 is less than equal to 3 so condition true. so print x. x ஓட value 2 print பண்ணும். next இந்த expression x equal to x plus 1. so x ஓட value என்ன இப்ப இங்க 2 plus 1 3 நம்மளுக்கு கிடைக்குது. இப்ப மறுபடியும் while condition check பண்ணுங்க. 3 is less than equal to 3 condition true. condition trueனா print x. வேல்யூவை print பண்ணும். next x equal to x plus 1 எக்ஸ்பிரஷனுக்கு வரும். ஸோ வரும்போது 3 plus 1 நம்மளுக்கு என்ன கிடைக்கும்? 4ன்ற வேல்யூ கிடைக்கும். ஸோ 4 வந்து இஸ் லெஸ் தென் ஈக்குவல் டு 3 நோ கண்டிஷன் ஃபால்ஸ். ஸோ கண்டிஷன் ஃபால்ஸ்னா லூப்பை விட்டு எக்ஸிட் ஆயிடும். ஸோ லூப்பை விட்டு என்ன ஆயிடும்? எக்ஸிட் ஆயிடும். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ரிப்பீட் லூப் அண்ட் பிரேக் ஸ்டேட்மெண்ட். ரிப்பீட் லூப் பாத்தீங்க அப்படின்னா n நம்பர் ஆஃப் டைம்ஸ் லூப் குள்ள இருக்க ஸ்டேட்மெண்ட்டை எக்ஸிக்யூட் பண்ணிக்கிட்டே இருக்கும். ஸோ இது கண்டிஷனை செக் பண்ணிட்டு அதுவா எக்ஸிட் ஆகி வெளியே வராது. ஸோ அதனாலதான் நம்ம என்ன பண்றோம்னா எப்பவுமே ரிப்பீட் லூப் கொடுக்கும்போது பிரேக் ஸ்டேட்மெண்ட் நம்ம யூஸ் பண்ணுவோம். ரிப்பீட்ல மட்டும்தான் பிரேக் ஸ்டேட்மெண்ட் யூஸ் பண்ணணும்னு இல்லை, எதுல வேணாலும் நம்ம பிரேக் ஸ்டேட்மெண்ட்டை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் லூப்பிங் கண்டிஷன்ஸ்ல. சின்டெக்ஸ் பாத்தீங்கன்னா ரிப்பீட். ஸோ ரிப்பீட்டோட ஸ்டேட்மெண்ட்ல நான் இஃப் கண்டிஷன் கொடுத்து அந்த கண்டிஷன் ட்ரூவா இருந்தா பிரேக் ஆகி வெளியில வந்துரு அப்படின்னு சொல்லிட்டு இங்க ரிப்பீட் கீவேர்டு பிரேக் கீவேர்டு கொடுத்து நான் கொடுத்துருக்காங்க சின்டெக்ஸ்ல. ஸோ அதே மாதிரி நம்ம எக்ஸாம்பிள்ல கொடுத்து நம்ம பண்ண போறோம். values 1 2 3 வரைக்கும் print பண்ண போறோம். ஸோ எக்ஸோட வேல்யூ இங்க 1. ஸோ ரிப்பீட்ல print x ன்னு கொடுத்து எக்ஸோட வேல்யூ 1 ன்னு print ஆயிடும். ஸோ இங்க வந்து 1 plus 1 வேல்யூ 2 எக்ஸோட வேல்யூ 2ன்னு மாறும். if 2 is greater than 3 2 வந்து 3 விட கிரேட்டர் கிடையாது. ஸோ அதனால மறுபடியும் என்ன ஆகும்? ரிப்பீட் லூப் குள்ள வரும். ஸோ இங்க print x. ஸோ இப்போ எக்ஸோட வேல்யூ என்ன 2ன்னு இருக்கு. ஸோ 2ன்னு print ஆகும். ஸோ 2 plus 1 அப்படின்ற ஸ்டேட்மெண்ட் வந்து ரன் ஆகும். 2 plus 1 என்ன 3. இப்போ எக்ஸோட வேல்யூ என்ன 3. 3 is greater than 3 நோ. ஸோ மறுபடியும் என்ன ஆகும்? ரிப்பீட் லூப் குள்ள வரும். ஸோ print x 3ன்ற வேல்யூவை print பண்ணும். 3 plus 1 இப்போ 4ன்னு சேஞ்ச் ஆகும். ஸோ எக்ஸோட வேல்யூ. ஸோ கண்டிஷனை இங்க செக் பண்ணும். 4 is greater than 3 கண்டிஷன் ட்ரூ. ஸோ இந்த இடத்துல பிரேக் ஆகி லூப்பை விட்டு வெளியில வந்துரும். That's all about repeat loop and break statement. Next, return statement. return statement பாத்தீங்கன்னா நம்ம நிறைய functionsல அதை வந்து நம்ம execute பண்ணிருக்கோம் to return the value. So it's used to return the result of the executed functions and returns the control to the calling function. இதோட syntax பாத்தீங்கன்னா return expression. Example, check value is either 0 பாசிட்டிவ் நெகட்டிவ் அப்படின்ற வேல்யூ வந்து 0வா பாசிட்டிவா நெகட்டிவான்னு நம்ம ப்ரோக்ராம்ல செக் பண்ண போறோம். ஸோ நம்மன்ற ஃபங்க்ஷனை கிரியேட் பண்ணி நான் செக் பண்ண போறேன். ஸோ ஃபர்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா நம் ஈக்குவல் டு 1ன்னு இருக்கு. ஸோ நான்
இங்க என்ன ஆகும் ஃபங்க்ஷன்ல பாஸ் ஆகும். ஸோ எக்ஸ்ன்ற வேல்யூ இப்போ இங்க என்ன ஆகும் 1 ஆகும். ஸோ 1 இஸ் கிரேட்டர் தென் 0வா. ஸோ கண்டிஷன் ட்ரூ, அப்ப ரிட்டர்ன் பாசிட்டிவ் அப்படின்னு நம்மளுக்கு இங்க எக்ஸிக்யூட் ஆகும். ஸோ அப்ப பாசிட்டிவ்னு அவுட்புட் பிரிண்ட் ஆகும். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா நம் ஈக்குவல் டு 0. ஸோ நம் ஈக்குவல் டு 0னா இங்க ஃபங்க்ஷனை கால் பண்ணும். ஸோ இப்போ எக்ஸோட வேல்யூ என்ன 0. ஃபர்ஸ்ட் இஃப் கண்டிஷனை செக் பண்ணும். if condition check பண்ணும்போது x is greater than 0. இப்போ x ஓட value என்ன 0. 0 is greater than 0 வா? No. Condition false. So if else next else if check பண்ணும். 0 is less than 0 வா? No. Condition false. அப்ப என்ன ஆகும்னா else statement print பண்ணும். So it returns 0. அப்ப 0ன்ற value நம்மளுக்கு இங்க print ஆகும். Next பாத்தீங்க அப்படின்னா num -1. So num -1 ன்னு சொல்லி நம்ம -1ன்ற வேல்யூவை ஃபங்க்ஷனுக்கு பாஸ் பண்றோம். ஸோ இப்போ எக்ஸோட வேல்யூ பார்த்தீங்கன்னா -1. ஸோ ஃபர்ஸ்ட் கண்டிஷன் இங்க நம்மளுக்கு if x is greater than 0. -1 is greater than 0வா? கண்டிஷன் false. else ifல next கண்டிஷனை செக் பண்றோம். x ஓட வேல்யூ என்ன -1. -1 is less than 0. கண்டிஷன் இங்க செக் ஆகுது. ஸோ கண்டிஷன் true returns negative அப்படின்ற வேல்யூ இங்க ரிட்டர்ன் பண்றோம். Next statement. Next statement is used to skip the current iteration. So current iteration என்ன நடந்துட்டு இருக்கோ அந்த ப்ராசஸை skip பண்ணி மறுபடியும் loop start பண்றதுக்கு loop மறுபடியும் continue பண்றதுக்கு next statement யூஸ் பண்றோம். And continues the next iteration cycle without terminating the loop. loop வந்து terminate பண்ணாம மறுபடியும் என்ன ஆகும் loop வந்து execute பண்ண மறுபடியும் firstல இருந்து move ஆகும். ஸோ இதோட எக்ஸாம்பிள் பாத்தீங்க அப்படின்னா இங்க நான் வெக்டாரை கொடுத்துருக்கேன். ஸோ எக்ஸ்ல 1:10 நான் இங்க கொடுக்கும்போது எக்ஸோட வேல்யூஸ் என்ன இப்போ 1ல இருந்து 10 வரைக்கும் வேல்யூஸ் எக்ஸ்ல ஸ்டோர் ஆயிடும். ஸோ ஸ்டோர் ஆயிட்டு நம்ம இங்க என்ன பண்ண போறோம்னா ஈவன் நம்பர்ஸை மட்டும் பிரிண்ட் பண்ண போறோம். ஒவ்வொரு நம்பர்ஸையும் எடுத்து அது ஈவன் நம்பரான்னு செக் பண்ணி அதுல இருந்து ஈவன் நம்பர்ஸை மட்டும் பிரிண்ட் பண்ண போறோம். ஸோ நான் ஃபார் லூப்ல ஒவ்வொரு 10 நம்பர்ஸையும் நான் லூப்ல செக் பண்ண போறேன். அதுக்குள்ள என்ன கண்டிஷன் நான் செக் பண்ண போறேன் அது ஈவனா இல்லையான்னு நான் செக் பண்ண போறேன். எப்படி செக் பண்ண போறேன்னா மாடுலஸ் ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணி அதை 2ஆல டிவைட் பண்ண போறேன். 2ஆல டிவைட் ஆகி ரிமைண்டர் எனக்கு 0ன்னு கிடைச்சதுன்னா அப்ப அது ஈவன் நம்பர், எனக்கு ஈவன் வேல்யூ பிரிண்ட் ஆகும். அப்படி இல்ல எனக்கு ரிமைண்டர் 0 கிடைக்கலன்னா அப்ப எனக்கு நெக்ஸ்ட்ன்னு வந்து ஜம்ப் ஆகி மறுபடியும் ஃபார் லூப்க்கு போகும். ஸோ 1 by 1 பார்க்கலாம். இப்போ வந்து எக்ஸோட வேல்யூ 1 அப்படின்னா இப்போ எக்ஸோட வேல்யூ 1. ஸோ ஃபர்ஸ்ட் வேல்யூ. ஸோ ஐயோட வேல்யூ 1. ஸோ 1 வந்து நான் 2ஆல டிவைட் பண்ணும்போது எனக்கு 0 கிடைக்குமா? கிடைக்காது. ஸோ கிடைக்காதுன்னா கண்டிஷன் ட்ரூ. எனக்கு இங்க நெக்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் இங்க வரும். நெக்ஸ்ட் என்ன பண்ணும் நெக்ஸ்ட் லூப்க்கு ஜம்ப் பண்ணும். மறுபடியும் ஃபார் லூப்க்கு வரும். ஸோ ஃபார் லூப்க்கு வரும் வந்துட்டு இப்போ எக்ஸோட வேல்யூ நெக்ஸ்ட் வேல்யூ என்ன 2. ஐயோட வேல்யூ என்ன இப்போ இங்க நம்மளுக்கு 2. ஸோ ஐயோட வேல்யூ 2. இஃப் கண்டிஷன்ல 2 மாடுலஸ் ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணி 2ஆல நான் இது பண்றேன். பண்ணும்போது எனக்கு இங்க 0 கிடைக்குமா? கிடைக்கும். 0 is not equal to 0வா? இல்ல. கண்டிஷன் ஃபால்ஸ். கண்டிஷன் ஃபால்ஸ்னா என்ன ஆகும் எனக்கு இந்த print iன்ற ஸ்டேட்மெண்ட் print ஆகும். அப்ப 2ன்ற வேல்யூ எனக்கு print ஆகும். 2ன்றது ஈவன் நம்பர் இல்லையா? ஸோ நான் இந்த ஈவன் நம்பரை நான் இங்க print பண்ணிருக்கேன். இப்ப நெக்ஸ்ட் என்ன ஆகும் ஃபார் லூப் வரும். ஸோ இப்ப ஐயோட வேல்யூ என்ன 3. ஸோ 3யை டிவைட் பண்ணும்போது நம்மளுக்கு என்ன ரிமைண்டர் கிடைக்கும் 1ன்னு கிடைக்கும். ஸோ 1 is not equal to 0. கண்டிஷன் ட்ரூ. அப்ப இங்க என்ன ஆகும் எனக்கு நெக்ஸ்ட் ஆகும். நெக்ஸ்ட்ன்றது கீவேர்ட் எனக்கு இங்க எக்ஸிக்யூட் ஆகும். எக்ஸிக்யூட் ஆகி என்ன ஆகும் லூப்ல இருந்து அப்படியே ஜம்ப் ஆகி மறுபடியும் ஃபார் லூப்க்கு வந்துரும். இப்ப ஐயோட எக்ஸோட வேல்யூ என்ன 4. ஸோ 4ன்றது ஐல ஸ்டோர் ஆகி எனக்கு மறுபடியும் இங்க கண்டிஷனை செக் பண்ணும். 2ஆல டிவைட் ஆகும்போது எனக்கு 0 கிடைக்கும். 0 is not equal to 0. கண்டிஷன் ஃபால்ஸ். அப்படி ஃபால்ஸ் ஆச்சு அப்படின்னா எனக்கு print i 4ன்ற வேல்யூ print ஆகும். இது நான் டேபிள்ல கொடுத்துருக்கேன் பாருங்க. ஸோ 4ன்றது ஈவன். ஸோ ஈவன் வேல்யூ எனக்கு print ஆகும். அதே மாதிரி நெக்ஸ்ட் லூப்க்கு வரும்போது 5ன்ற வேல்யூ ஐல ஸ்டோர் ஆகும். இட்ஸ் ஆட் நம்பர். அதனால ஸ்கிப் ஆகும். நம்மளுக்கு இங்க print ஆகாது. ஸோ நெக்ஸ்ட் 6 இஸ் a ஈவன் நம்பர். அதனால நம்மளுக்கு இங்க என்ன ஆகும் வேல்யூ print ஆகும். கண்டிஷன் ஃபால்ஸ் ஆகி நம்மளுக்கு print ஸ்டேட்மெண்ட் print ஆகும். அதே மாதிரி தான் 8,
10ன்ற வேல்யூ நம்மளுக்கு ஈவன் வேல்யூஸ், அது நம்மளுக்கு இங்க நம்ம print ஆகும். Okay, so that's all about control structures in R. Next வீடியோல functions பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட வீடியோஸை ஷேர் பண்ணுங்க. இன்னும் வீடியோஸ் பார்க்கறதுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.